இயேசுவிலே மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை அனைவரும் அமர்ந்து கொள்வோம். திருவிவிலியத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள். கடவுள் அநேகரை தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார். அழைக்கிற போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விவிலியத்தில் மிக தெளிவாக அவருடைய பெயரை சொல்லி அழைப்பதை பார்க்கிறோம். மோசே, சாமுவேல், சாமுவேல் என்று அவருடைய பெயரை சொல்லி, ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு இப்படி என்று நீங்க பாத்தீங்கன்னா துவக்கத்திலிருந்து ஏசாயா, எரேமியா என்று இறைவாக்கினர்களை, நீதி தலைவர்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைப்பார். அவன் புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா இயேசு கூட தன்னுடைய பணி வாழ்வுக்காக திருத்தூதரை அழைக்கிற போது நீ வா சொல்ல மாட்டார். உன் பெயர் பேதுரு, பாறை. மத்தேயு, லேவி உன்னை அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா. சக்கேயு, உன் வீட்டிற்கு நான் வர வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா இயேசுடைய உயிர்ப்பு கல்லறையிலே மார்த்தா, மரியா, மரியாவை பார்க்கிற போது மரியா என்று அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். குழந்தையாய் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்ம வீடுகளில் இப்பெல்லாம் வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஆண் குழந்தை பெண் குழந்தை பேரை வச்சிருவாங்க. நம்ம ஊர்ல தான் அதெல்லாம் இல்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்று ஒரு பெயர், அது ஜோசப்பாக இருக்கலாம், அது ஜோஸ்பினாக இருக்கலாம், அது ஆரோக்கிய சாமியாக இருக்கலாம், அந்தோணியாக இருக்கலாம். நமக்கென்று ஒரு பெயரை நம்முடைய பெற்றோர்கள் வைத்து நம்ம அனைவருமே, அது பள்ளியில சென்றால், வீட்டுக்கு சென்றால், நண்பர்கள் கோயிலில் பார்த்தாலும் அந்தோனியை கூப்பிடுங்க, அந்த ஆரோக்கிய சாமியை கூப்பிடுங்க, அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு. ஏய் நோ, நமக்கென்று ஒரு பெயர். உன் பெயரை என்னுடைய கைகளிலே பொதித்து வைத்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படியான ஒரு தெய்வத்தின் முன்பாக நாம் குடுமி வந்திருக்கிறோம். மகதலா மரியாவுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்க வேளையில நான் சொன்னேன், இயேசுடைய திருத்தூதர்கள் 12, அப்படியே சீடர்கள் 72. ஆனா நீ பாத்தீங்கன்னா பெண் சீடர்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம் வாசிக்கிற இந்த நிகழ்வு, நற்செய்தியாளராக இயேசுடைய உயிர்ப்பின் செய்தி எடுத்துரைப்பவளாக அந்த மரியா, மகதலா மரியாவை ஆண்டவர் உயர்த்துவதை பார்க்கிறோம். அதே இயேசு, அதே உயிர்த்த இயேசு இதோ இந்த இடத்துல இந்த நற்கருணை வடிவில நமக்காக எழுந்தருளி வந்திருக்கிறார். வசனம் அழகாய் சொல்கிறது, நான் ஆண்டவரை கண்டேன் என்று மகதலா மரியா விசுவாச அறிக்கையே, என் ஆண்டவரே, என் தேவரே என்று தோமையார் சொன்ன அதே வார்த்தையை போல நான் ஆண்டவரை கண்டேன் என்று மகதலா மரியா இந்த இயேசுவை, இந்த உயிர்த்த இயேசுவை தான் அழைத்து மகிழ்ந்தார். இது உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, மார்த்தா, மரியா என்று அந்த வீட்டுக்கு போகும்போது மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டா. பெயர் சொல்றார் பாருங்களேன். இந்த பெயருக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்குங்க. நீங்க ஒருத்தர் பெயர் சொல்லி அழைக்கிற போது அதுல இருக்கிற வித்தியாசங்களின் உடவைங்க, சும்மா உங்களை யாராவது சும்மா ஆய்வின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும் பாருங்களேன். பெயர் சொல்லி அழைப்பது என்பது அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ், அவ்வளவு ஒரு முக்கியமா. இதோ நற்கருணை ஆண்டவர், அவர் முன்பாக இருக்கிறோம், நம்மையும் கூட அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். நீங்களும் நானும் கூட உயிர்த்த இயேசுடைய அனுபவத்தை நமதாக்கி கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இன்று மகதலா மரியாவுடைய விழாவை பற்றி நம்ம விழாவை கொண்டாடி கொண்டு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. யாரு இந்த மகதலா மரியா? அதை பத்தி நான் சொன்ன மரியா அப்படின்னு பைபிள்ல எக்கச்சக்கமான இடத்துல வராங்க. வழக்கமா இந்த பெண்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னு நான் சும்மா யோசித்தேன். சொல்லுங்க பாப்போம். பெண்கள் ஒண்ணு தந்தை, அப்பாவோட சொல்லுவாங்க, இன்னாருடைய பெண் சொல்லுங்க. கணவர்,
அவங்க வீட்டுக்காருடைய பொண்டாட்டி, இன்னொன்னு பிள்ளைகள். இயேசுவின் தாய் சூசன்னாவின் மனைவி. அப்படிதான் நீங்க பாத்தீங்க அப்பா. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல விவிலியத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை தனியாகவே சொன்னதாக இல்ல, கனெக்ட். இப்ப நான் சொன்ன மாதிரி காசிமேடு குமாரு, வெல்டிங் குமாரு அப்படிலாம் பேர் வச்சுக்கல, நிக் நேம் வச்சுதாங்க வீட்டுல. பசங்க பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருப்பாரு, அவங்க இருக்காரு. மதுரை ஆனந்தம், ஊரு பேர் சும்மா பேசி சொல்றேன். அவங்க வச்சு அது ஒரு நான் இந்த மதுரை வாயில் குமாரு, என் பேர் மதுரை வாயில் ஆண்ட்ரு அப்படி நான் சொல்லிக்கிறோம். இது மாதிரி நம்ம இடத்தை ஐடென்டிஃபை வச்சுட்டு அவர் ரவுடிங்க, அவர் பெரிய ஆளுங்க, அவர் தாதாங்க அப்படி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் மகதலா அப்படின்னா கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வெளியே நாங்க ஹோலிலேண்ட் போனோம் கூட செய்யும், எங்களை கூட்டிட்டு போன சொன்னார். ஆனால் பட் அப்போ லேட் ஆயிடுச்சு. அவர் சொன்னார் நாங்கள் போகும்போது இந்த பக்கமாக தான் போனோம், மகதா மரியா வாழ்ந்த அந்த இடம் அப்படின்னா எங்களை கூட்டிட்டு போல. அவரு டைம் ஆச்சு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை அப்படின்னு சொல்றான். இந்த அம்மா யாரு அப்படின்னு நான் யோசிச்சு கொண்டிருந்த போது சொன்ன மாதிரி 7 விதமான பேய்களை பிடித்தவள், தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள், இயேசுடைய காலடியை தன்னுடைய கூந்தலால் கண்ணீரால் துடைத்தவள். அப்புறம் நிறைய விஷயம் இருக்கு. நீ இப்போ இயேசுடைய அந்த கடைசி வரைக்கும் அவருடைய சிலுவை, இயேசு மறிக்கிற போது அவரோட அந்த சிலுவை பயணத்தை நடந்தவள். பாத்தீங்கன்னா நான் இப்படி யோசிச்சு, ஏன் இயேசுவுக்கு இந்த மரியாவுக்கு என்ன ஏதோ விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. நான் சொன்னேன், இயேசுவால் தொடப்பட்டவள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறான். இப்ப நம்ம சொல்லணும், நான் என் வாழ்க்கையில மோசமா இருந்தாங்க, இந்த அர்க்கருணை ஆண்டவர் இந்த அந்தோணி ஆண்டம் வந்தாங்க, என் வாழ்க்கையே மாறி போச்சுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த உறவு ரொம்ப நீடிக்கும் பாருங்க, ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகமா இருக்கும். நம்ம அறியாமலே இப்ப அந்தோணி ஆள்மேலே எனக்கு அந்தோனா எனக்கு உயிருங்க, மாதானா எனக்கு உயிருங்க, ஆண்டவனா எனக்கு உயிருங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம். ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன், அந்த பெனிஃபிட். என்னுடைய வாழ்வில் நான் இப்போ இன்னைக்கு எங்கேயோ இருந்தேன், இன்னைக்கு எங்கேயோ இருக்கேங்க. என் வாழ்க்கையில மோசமான வந்தேங்க, இப்போ நல்லா இருக்கேங்க. சமூகத்தில் என்னை யாரும் சட்டை பண்ணாம என்னை எல்லாம் உயர்த்தி பாருங்களேன். இந்த ஒரு உணவு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஏன் இவள் இயேசுவை தேடி போனால், இயேசு பின்னாடி ஓடினால், ஏன் இவள் இப்ப இயேசுவை அன்பு செய்தாள் என்றால் இதான் காரணம் சொல்றாங்க. இனி விவிலியத்தினுடைய அடிப்படையில் சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்றேன். எப்போ இந்த அம்மா எப்போ போனாங்க? கல்லறைக்கு எப்போ போவாங்க? அதிகாலை. வசனம் ஒரு வார்த்தை, அதிகாலை. என்ன எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்குமா? இருள் சூழ்ந்த நேரம். வழக்கமா நீங்க சொல்லுங்களேன், போய் சொன்னா சொல்லுங்க, கல்லறைக்கு பொம்பளைங்கலாம் போவீங்களா? பொம்பளைங்க யாரும் கல்லறைக்கு போக மாட்டாங்க. நம்ம ஊர்ல போவீங்க, அப்பா செத்தா கூட வீட்டோட இருப்பேன். இப்பதான் நான் போறேன். அந்த காலத்துல யாருமே கல்லறைக்கு போக மாட்டாங்கல்ல, போக மாட்டேங்க தானே. அப்பா செத்தாலும், வீட்டுக்காரர் செத்தாலும், புள்ள செத்தா கூட. ஆனா இப்ப எல்லாம் மாறுது, ட்ரெண்ட் மாறிச்சு. நான் சொல்றேன் பாருங்கன்னா, கல்லறைக்கு பெண்களே போகாத ஒரு தருணம். அப்பதான் யோசிங்களேன், அதுவும் எப்போ? கல்லறைக்கு ஏன் போக மாட்டாங்க? ஆமா, பேய்ங்க, பயம். ஐயோ செத்தவன் ஏந்து உட்காந்துட்டா என்ன பண்றது? நிறைய ஜோக்கெல்லாம் இருக்கு, நேரத்தை கருதி வேணா விட்டுலாம். பாத்தீங்கன்னா பயம். வழக்கமே இன்னைக்கு கூட நீங்க யாராவது போயிட்டு வாங்க போலாம், ஐயோ 6 மணிக்கு மேல வேணாப்பா, 10 மணிக்கு மேல போலாம் கல்லறைக்கு. அப்பா அம்மா செத்தா கூட யாரும் மேல என்ன பண்ணுவோம், அந்த ஒரு நேரம் காலம் பார்ப்பாங்க. இந்த பெண்ணு பாத்தீங்கன்னா நினைச்சேன், இருள். அவங்க போய் என்ன பண்ணா? அவ என்ன பண்ணா? வசனம் ஒழுங்கா வாசிக்கல நீங்க. என்ன பண்ணா? அழுது கொண்டிருந்தாள், கண்ணீர் விட்டு. சரி, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருள்ல நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, ஆளே தெரியாது. கண்ணீர் வடிக்கும் போது பாருங்க, இந்த கண்ணு நமக்கு மங்கலாயிடும். சில நேரங்கள் எதுவுமே தெரியாது, தெரியுமா? இல்ல நீ பாருங்களேன், நமக்கு தெரியாது. ஆகவேதான் பாத்தீங்கன்னா அவள் இருளும் அந்த அழுகையுமாக இருக்கிற போது அவ அங்க யாரை பார்க்கிறான்? யார் நிக்கிறாங்க? ஆனா அவ என்ன சொல்றான்? அவர் யார் நினைத்தா? அவரை பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னு நினைச்சா? தோட்டக்காரர். நீங்க பாருங்களேன், அப்ப அந்த இருளும் அந்த கண்ணீரும் என்ன ஆச்சு? அவள் கண்ணை மறைத்து விட்டது. நீ நான் கூட யோசிச்சு பாங்க, நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்கள்ல நீங்க நான் இப்படி யோசிச்சு கொண்டிருந்தேன். இயேசுவை அவள் பற்றி கொண்டா ஒரு விஷயம் வரும், அந்த பாயிண்ட்டுக்கு வர. நம்முடைய வாழ்வு வந்து இருள், கண்ணீர், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு எல்லாம் பயந்து போயிடறான். சும்மா உடம்பு சரியில்லை, ஒருத்தர் வந்தாங்க, அதை டாக்டர் சொல்லிட்டாரு, உடம்பு தானே சரியில்லை, ஒன்றும் பிரச்சனை. நம்ம முதல்வருக்கே உடம்பு சரியில்லை, பெட் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க, எடுத்துன்னு போட்டோம். அதனால அவருன்னா செத்தா போறாரு. ஓகே, இப்பெல்லாம் அட்வான்ஸ்டா வந்துருச்சு.
இந்த நோயை கண்டுபிடிச்சு அந்த நோய்க்கான மருந்துகளை சாப்பிட்டா நம்ம உடம்பு குணமா போகுது. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு நம்ம நாள்கள் பார்த்தீங்கன்னா இருள், நிறைய இருள் வாழ்க்கையில, ஒரு கலந்தொல்லை, அல்லது வேற பிள்ளைங்க சரியா படிக்கல, அல்லது வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, ஒரு இருள். நீங்க அழுதே இன்னைக்கு குடும்பத்தை ஒண்ணுமில்லாம சில வேலை போயிடுறாங்க. அதனாலதான் நமக்கு கண்ணுக்கு ஆண்டவர் நிற்பது கூட மரியாவுக்கு தெரியாமல் போனது. ஆனா அங்க ட்விஸ்ட் வைக்கிறார் பாருங்க ஆண்டவர். அவர் எங்கே வைத்தனோ தெரியவில்லை. அவர் கேட்கிறார், யாரை தேடுகிறார்? நீங்களும் நானும் கூட எதேதோ தேடிட்டு போறோம். எதை தேடணுமோ அதை தேடுறதே இல்லை. தேவையில்லாதவற்றெல்லாம் இன்னைக்கு தேடி போய் நிறைய பேர் நாசமா போறான் பாருங்க. சோசியல் மீடியா அடுத்து பார்த்தா தெரியும் அனைவருமே வாழ்க்கை. அப்பதான் அங்க ரொம்ப அழகான ஒரு செய்தியை நீங்க பாக்குறீங்க. அவர் சொல்றார், மரியா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. உங்க குரல் தெரியல. இப்போ போன்லாம் நீங்க என்கிட்ட பேசினா கரெக்டா சொல்வேன். யாராவது அப்கோர்ஸ் என்னிடம் நிறைய பேர் தொடர்பு இருந்தீங்கன்னா சப்போஸ் சொல் டேவிட், உடனே சொல்வேன். 10 வருஷம் கழிச்சாலும் சொல்வேன். எத்தனை பேர் தான் சொல்வேன். ஏன்னா அந்த குரல் எனக்கு அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும். பேரை டக்குன்னு சொல்வேன். யாராவது ஃபோன் பண்ணானா சொல் எப்படி பாது என் பேரு, அது ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிடுச்சு, டேட்டா பேஸ் பதிவாயிடுச்சு. அப்ப அந்த பெயருக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்களா. இது வரைக்கும் நான் சொன்னேன், அவரை தோட்டக்காரன் நினைத்தா, ஐயா எங்க வச்சாங்க தெரியல ஐயா, அங்க இயேசுதான் நிக்கிறார். அவ பார்த்த இயேசு தானே, அவரை குணப்படுத்த இயேசு தானே, அவருக்கு வாழ்வு கொடுத்த இயேசு தானே, அவருக்கு விடுதலை கொடுத்த இயேசு தானே. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட இந்த இயேசு தான் நீங்களும் நானும் கும்பிட்டு இருக்கோம். அவர் உயிரிழந்த தெய்வம். ஆனா நமக்கு வாழ்வில ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, முடிஞ்சது கதை. அவரு தானே நமக்கு என்ன தெரியல, கண்ணு தெரியாம போயிடுச்சு. மரியா அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணா, அபினியம் சொல்லிட்டு பற்றி கொண்டா. செம்ம, யாருக்குமே கிடைக்க நினைக்கிற இந்த சீனை நான் அதிகமா யோசி. எத்தனை பேர் ஏங்கலாம் இயேசுவை தொடர்றதுக்கு வாழும் போத அவரை தொடவே முடியாதுன்னா அவர் பவர், பயங்கரமான பவர். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வசனம் சொல்லுது, மரிய மகதலேனான கடவுள் எவ்வளவு பெரிய பரிசை அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டா. அகிங், ஐயோப்பா செமையா இருக்கும். கணவன் மனைவி அகிங் வேற, குழந்தை நீங்க பார்த்தா அந்த கட்டி பிடித்தது அது ஒரு தனி ஒரு சுகம், அது ஒரு நம்பிக்கை, ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த். அப்ப நான் இங்க யோசிச்சு பாக்குறேன், பற்றி கொள்வது. நம்முடைய வாழ்வில் நிறைய நேரங்கள்ல 2 விஷயம் சொல்றாங்க. எதை பற்றி கொள்ளணும், எதை பற்றி கொள்ளக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் எதை பற்றி கொள்ளக்கூடாதோ அதை தான் நம்ம எல்லாம் பற்றி கொள்வோம். ஆமா தானே? நான் பேச சரியா ரைட்டா? நம்ம தெரியும் அது தேவையில்லை, அந்த புகழ்லாம் சும்மாங்க, அந்த பணம்லாம் அதெல்லாம் அது சீக்கிரம் போயிடுங்க, அது தேவையில்லாத பிரச்சனைங்க. ஆனா அதுலதான் நமக்கு என்ன இருக்கும், ரொம்ப அப்படியே அதுல நம்ம காட்டுற அக்கறை கொஞ்சம் நெஞ்சமா இருக்காது பாருங்களேன். ஆனா செகண்ட் பார்ட் நான் யோசிச்சு பாருங்க, யாரை பற்றி கொள்ள வேண்டும். அதான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை வாசித்த நற்செய்தி. மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டா. அப்ப நான் யோசிப்பது, இன்னைக்கு என்னுடைய வாழ்வில் நான் நிறைய படிச்சிருக்கலாம், என்ட வசதிகள் வாய்ப்பு இருக்கலாம், இல்ல நமக்கு. ஆனா அது எல்லாம் விட எது எனக்கு முக்கியம்? அப்பதான் நீ பார்த்தீங்க அந்த அந்த அவங்களுக்குள்ள இருக்க கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, அவள் பற்றி கொண்ட பிற்பாடு அவள் சொல்வாள், நீ போய் சொல்லு, நான் உயிர் தெரிந்துட்டேன், நானும் தந்தையும் கடமாட்டு போறேன்னு சொல்லும் போது அவ போய் அதெல்லாம் பேசினாளா? ஒரே வார்த்தை முடிச்சா பாருங்க, நான் என் ஆண்டவரை கண்டே, முடிஞ்சிச்சுங்க. அப்ப இன்னைக்கு நீங்க யோசித்து பார்க்கணும், யாரை பற்றி கொள்ள வேண்டும். இந்த இயேசுவை நீங்க பற்றி கொள்ளுங்களேன். ஏன்னா இவர் உயிருள்ள தெய்வம், இயேசு வாழ்கிறார், கிரைஸ்ட் லீவ்ஸ். இவர் இறந்து போன கடவுள் அல்ல, உயிர்த்தெழுந்த கடவுள். அந்த அனுபவத்தை முதலில் அனுபவித்தவள் அந்த மகதலா மரியா. திருத்தந்தை பிரான்சிஸ் இதை பத்தி ரொம்ப அழகாய் சொல்றார். 2017ஆம் ஆண்டு அவர் எழுதிய அந்த இதுல சொல்லும் போது மிக அழகாய் சொல்றார், யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் மகதலா மரியாவுக்கு கிடைத்தது. நான் சொன்ன மாதிரி அந்த பெண், அந்த காலத்துல பெண்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் ஒன்றும் பெரிய மதிப்பே இல்லை. இப்பவாது பரவாயில்ல, எல்லாரும் நம்ம உயர்த்தி பேசணும். அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த பேதுரு, கூட இந்த யோவான், அன்பு சீடர், இவங்க வரும்போது அங்க காலி அவர் இல்லவே இல்லை.
வெறுமையான கலர் எதான் நம்ம ஈஸ்டர் கொண்டாடும் உயிர்த்தேஸ். ஆனால் இயேசுவை முதலில் அனுபவித்தவள். காரணம் நான் சொன்னதுதான், அந்த விடியற் காலை, அந்த அழுகை, அவள் ஏக்கம், அவளை காண வேண்டிய தாகம் ஓடியது. எதை பத்தியும் கவலை பண்ணல. அவர் எங்க வச்சு சொல்லுங்க, நான் எத்தனை போயிடுறேன். பெண்களுக்குரிய அந்த சாதாரண விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பெண்ணு தான் நீ பாத்தீங்கன்னா நற்செய்தியை, இயேசுடைய உயிர்ப்பின் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய முதல் பெண்மணி மகதலா மரியா. நான் யோசிச்சு கொண்டிருந்தேன், கட்டுவோர் விளக்கிய கல்லு வீட்டிற்கு மூளைக்கல்லாய். நான் சொன்ன அந்த அம்மா பெரிய பக்திமான், பெரிய அப்படியே இயேசுவோடுலாம், அது சாதாரண பெண் நிறைய சொல்றாங்க. அவங்க தானா அதுக்கு அது ஆதாரம்லாம் இல்லை. விபச்சாரத்தில் மாட்டிவிழா இருக்கலாம், பாவ வாழ்வு வாழ்ந்தவளா இருக்கலாம், பேய் பிடித்தவளா, இது மாதிரி நிறைய சொல்றாங்க. நம்மள்ட்ட ஆதாரபூர்வமான செய்து அவள் இவளாக இருக்கலாம். ஏன்னா எல்லாத்துலயும் மரியா மரியா மரியான்னு விழுத சொல்றதால அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கலாம் சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட பெண்ணு தான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்ததை, அது அவரை பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை, அவரை காணக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார். இன்னைக்கு நான் கூட யோசிப்பாங்க, நம்முடைய வாழ்வில் நீங்களும் நானும் கூட பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம், சாதாரண ஆட்கள் தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றார்? இன்னைக்கு திருப்பாடல் ரொம்ப அழகாக ரொம்ப வாசிக்கிடம். திருப்பாடல் 41. கலைமான்கள் நீரோடியை தேடுவது போல ஆண்டவர் என் உள்ளம் மீது தாகம் கொண்டுள்ளது. அது எப்படின்னு சொல்றாரு, பாடல் ரொம்ப அழகாய் சொல்கிறது, உயிருள்ள இறைவனிடம் தாகம் கொண்டு. நான் நினைக்கிறேன் இந்த மரியா இவர் உயிருள்ள இறைவன். மற்றவங்களாம் நம்புறாங்கன்னு தெரியல. ஏன் கூட இந்த சீடர்கள் கூட அவங்க அவ்வளவா உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுவார் நம்பிக்கை இல்லாம ஓடி போனாங்க. ஆனால் இந்த சாதாரண பெண் எவசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை உணர்ந்துதான் அந்த கல்லறைக்கு போறார். அவளும் இருந்த அந்த விசுவாசம் அதுதான் அவளை உந்தி தள்ளியது. நீங்களும் நானும் கூட மகதலா மரியாவை போல இயேசுவை பற்றி கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருபால் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீர். உமது திருவிழா திரு அத்துமி இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பேரு பிறனையடை விடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உமை மன்றாடுகிறோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.